அவர்களுக்கும் இதுல ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். அவருக்கும் மனைவியை பிரிவதற்கோ இல்லை பிள்ளையை பிரிவதற்கோ தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லா தனிமனிதர்களுக்கும் தனி மனித வாழ்க்கை இருக்கிறது, தனி மனித ஒழுக்கம் இருக்கிறது. இதை ஒன்றை வைத்து விஜயனுடைய ஒட்டுமொத்த கேரக்டரையும் அசாசினேட் பண்ணி அவர் அரசியல் விட்டே ஒதுக்கணுங்கிறதுக்கு யாருக்கும் எந்த விதமான எண்ணமும் கிடையாது. கொள்கை ரீதியாக மட்டும் தான் அவரை கேள்வி கேட்கிறோம். ஆனால் இங்கே அரசியல் கட்சி தலைவர்கள், நாட்டுக்காக உழைக்கிறேன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள், ஸ்டாலின் இருக்காருன்னா குடும்பத்தோடு இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்காருன்னா குடும்பத்தோடு இருக்காரு, அண்ணன் சீமான் இருக்காருன்னா குடும்பத்தோடு இருக்காரு, அதே போல் அன்புமணி இருக்காங்கன்னா குடும்பத்தோடு இருக்காங்க. எல்லாருடைய குடும்பத்தோடு இருந்து குடும்பத்துக்கும் உழைத்து நாட்டுக்கும் உழைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் குடும்பமே உங்களுக்கு எதிராக நிற்குது, அப்பா அம்மா கூட இல்லை, அது புஷியானது காரணம்னு சொல்கிறாங்க. கூட்டத்தினால அம்மா வேற வழி இல்லாமல் அப்பாவை அழைச்சி கொண்டு வராங்க. அதுவும் பெர்சனல் தான், அதை நம்ம போக வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் நான் நாட்டுக்காக உழைக்க போகிறேன், வீட்டுக்கு ஒரு பெண் எனக்கு விசிலடிப்பான்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்குள்ள உங்களை நம்பி வந்த உங்கள் பெண், உங்கள் மனைவி உங்களுக்கு விசில் அடிக்கலையே. இன்னைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு பெண்களும் விசில் அடிக்கிறாங்க. யாருக்கு விசில் அடிக்கிறாங்க? இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய தலைவர், இவ்வளவு பெரிய நடிகர், ஆனாலும் எதிர்த்து நீதிமன்றம் சென்றிருக்காங்க பாருங்க, சங்கீதா, அவங்களுக்கு விசில் அடிப்பாங்க, அவங்க கட்ஸுக்கு விசில் அடிப்பாங்க.